என்னதான் 5:30க்கு முழிச்சாலுமே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஓகே பொறுமையா எந்திரிக்கலாம் அப்படின்னு பெட்லயே படுத்திருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் என்னால எந்திரிச்சு அடுத்த வேலைய பார்க்க முடியும். இந்த 5:30க்கு அலார்ம் வச்ச உடனே எந்திரிச்சு கடகடன்னு ட்ரெஸ் மாத்திட்டு வாக்கிங்க்கெல்லாம் நம்மளால கிளம்ப முடியல. பொறுமையா நான் கிளம்புறதுக்கே 6:15 கிட்ட ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க பார்க் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பார்க்ல போய் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வாக் பண்ணிட்டு, கரெக்ட்டா 7:00 வந்தேன்னா 7 to 7:45 to 7:50 நமக்கு சமைக்கிறதுக்கு ஸ்கூல் டைமிங்கில ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். இந்த சாட்டர்டே அப்படிங்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்ல. ஒரு எக்ஸ்ட்ராஸா கொஞ்சம் டைம் கூட என்னால எடுத்துக்க முடியும். இருந்தாலும் அந்த ரெகுலரா அப்படியே வந்துட்டோம்னா, திருப்பி மண்டே வரும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்காதுன்னு, அத அப்படியே சாட்டர்டே, சண்டேக்குமே ஃபாலோ பண்ணிர்றது. இல்லன்னா சாட்டர்டே, சண்டேல ஒரு காலத்துல 12 மணி வரையும் தூங்குன டைம் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சாமையில பொங்கல் பண்ணியிருக்கேன். அ அது வந்து மல்லி பொங்கல்ன்றதுனால நம்ம மல்லியும், கொத்தமல்லியும், புதினாவும் ஜாஸ்தி போட்டு, அதிலேயே எல்லாமே போட்டு பண்ணிருவோம். நார்மலா பொங்கல் பண்றதுக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாரி தான். பட் ரொம்ப கொழைய வேணும் அப்படிங்கிறதுனால நெறைய தண்ணி ஊத்தி பண்ணணும். இது சாமை வந்து ரொம்ப பொதுவாவே தானியம் கழுவணும்னா நெறைய கழுவி தான் யூஸ் பண்ணணும். அ ஸோ இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். நம்ம நார்மலா ஒயிட் ரைஸ்ல சாப்பிடுறதுக்கு இது சாப்பிடுறப்போ ரொம்ப ஹெல்தியா இருக்க மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அளவுன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் சாமைக்கு 3/4 கப் சிறுபருப்பு எடுத்து 6 கப் தண்ணி ஊத்தி 5 விசில் வச்சு ப்ரெஷர் போற வரையும் எடுத்தா கொழைய நம்மளுக்கு கிடைக்கும். எதையாவது சாப்பிடுறதுக்கு ஹெல்தியா தான் சாப்பிடுவோமே!